குருப்பியோ நமக. நாம் இன்று திருவெம்பாவை 2வது பாடலை பார்ப்போம். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார வழிக்கே நேசமும் வைத்தனையோ நீரிழையாய். நீரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருடும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பராம் யாம் ஆரேலோர் எம்பாவாய் என்று பாடுகின்றார் மாணிக்கவாசகர். இதன் பொருள் என்னவென்றால், இவர்கள் ஒரு தோழியை எழுப்பிக் கொண்டு செல்லும் பொழுது ஒரு தோழி உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றார். வெளியே இருக்கும் பெண்கள் அந்த உள்ள இருக்கும் பெண்ணை பற்றி கூறுகின்றார்கள். என்னவென்று கூறுகின்றார்கள் என்றால், பாசம் பரஞ்சோதிக்கென்பாய், அதாவது எப்பொழுதும் பேசும்போதெல்லாம் இந்த பரந்த விரிந்த எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருளான சிவபெருமானை நான் மிகவும் நேசிக்கிறேன், அவர் மீது அன்பு கொண்டிருக்கிறேன், பக்தியா இருக்கின்றேன், பாசம் வைத்திருக்கின்றேன் என்று நாம் இரவு பகல் எப்போது பேசினாலும் நீ இதை கண்டிப்பாக கூறுவாயே, அதெல்லாம் இப்பொழுது எங்கே போய்விட்டது? இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, உனக்கு இந்த பூ போல இருக்கிற மெத்தை மேலே கிடந்து உறங்கும் உறக்கத்தின் மீது நேசம் அதிகமாகிவிட்டதோ? ஆகையால் உன் காதில் நாங்கள் அழைப்பது விழவில்லையோ என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது உடனே உள்ளே இருக்கும் அந்த பெண் அதற்கு பதில் கூறுகின்றார். சீச்சி என்றார். சீச்சி என்றால் தள்ளி வைக்க வேண்டியவற்றை சீச்சி என்று சொல்லும். அதை போல நீங்கள் எல்லோரும் சிவபெருமானை வணங்கி அவன் அருள் பெறும் நேரத்தில் இவ்வாறு தேவையில்லாத விளையாட்டு வீணான பேச்சுக்கள் பேசி இந்த நாளிகையை கடந்து இதை வீணாக்கின்றீர்களே அப்படி என்று அந்த அழகிய அணிகலனை அணிந்த பெண் கூறுகின்றார். நேரிழையீர் என்றால் அழகிய அணிகலனை பூண்ட பெண்கள். ஆகையால் இவ்வாறு கூறுகின்றால் அந்த உள்ளே இருக்கும் பெண். உடனே அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், விண்ணோர்கள் ஏத்த, அதாவது விண்ணோர்கள் என்றால் தேவர்கள். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்களாம். தேவேந்திரன் 30 முக்கோடி தேவர்களும் அங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார்களாம். தேவேந்திரன் வருகின்றாராம். வந்து சிவபெருமானிடம் அருளை பெறுவதற்கு வந்து அவர் பாதத்தை தொடும் பொழுது அவர் சிவபெருமானுக்கு ஏதோ ஒரு க்ஷணம் அந்த காலை அவர் பின் வாங்குகின்றார். அவருக்கு கூசுகின்றதாம். ஏனென்றால் தேவர்கள் அந்த அமரராவதற்காக வேண்டிய அமிர்தத்தை வேண்டும் என்பதற்காக இவருடைய அருளை பெற்றார்கள். ஆனால் இந்த மானிடர்கள் அவர்கள் தன்னையே இவருக்கு சரணாகதி செய்து பக்தியில் திளைத்து இந்த பிறவி பிணியிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், நாங்கள் உங்களையே அடைய வேண்டும் என்று தன்னை அடைவதற்கே அவர்கள் பக்தி பண்ணுகின்றார்கள். கூவி கூவி ஓம் நம சிவாய என்ற என் நாமத்தை அழைக்கின்றார்கள். ஆகையால் அவர் என்ன பண்ணுகின்றார் என்றால், சிவலோகத்தை விட்டு, அதாவது கைலாயத்தை விட்டு அவர் தங்கள் பாதங்களில் அழகான அணிகளை அணிந்த அந்த பாதம் மண்ணில் தோயும் அளவிற்கு சிதம்பரத்தில் வந்து நடனமாடி அங்கே நிற்கின்றாராம். நம் எல்லோருக்கும் அருள் செய்வதற்காக. அவ்வாறு நமக்கு அருள் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கும் சிவபெருமானை நாம் எல்லோரும் சென்று பணிந்து அவர் அருளை பெற வேண்டாமா என்று மாணிக்க வாசகர் நம் எவ்வளவு அழகாக ஒரு கற்பனையாக ஒரு நம்மளை பகவானிடம் நெருக்கமாக கொண்டு செல்கின்றார். அதாவது தேவர்களை விட பகவானுக்கு அவர் மேல் பக்தி அன்பாக உருகி நிற்கும் அந்த பக்தர்கள் மீது அவ்வளவு ஒரு ஆனந்தமாக அருள வருகின்றார். ஆகையால் வாருங்கள், நாமும் அவர் நாமத்தை கூறி அவருடைய அருளை பெறுவோமாக. ஓம் நம சிவாய. கிருஷ்ணார்பணம்.